ரைட் அடுத்த எஸ்ஏ டூ 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 அந்த மாதிரி போடப்பட்டிருக்கு மேப் பிரிண்ட் அவுட் பண்ணி கையில் எடுத்து வச்சிருந்தா தான் கேடு செய்ய பார்க்க பாடம் இலகுவா விளங்கும். சரியா போன்ல வச்சு பார்க்குற எல்லாம் அவ்வளோத்துக்கு 100% திருப்தியானது இல்லை. 1997 ஆண்டு கேள்வி தான் முதலாவது கேள்வி. முதலாவது எஸ்ஏ கேள்வி மெக்கானிக்ஸ்ல வந்து எஸ்ஏ கேள்வி 1997 கேள்வி. முதலாவது எஸ்ஏ கேள்வியை பார்த்துக்கணும். 1997 கேள்வி. 1997 கேள்வி முதலாவது எஸ்ஏ கேள்வியா இருக்கு. பாருங்க 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஒன்றில் ஓடும் 70 கிலோகிராம் ஓட்ட வீரன் ஒருவன் ஆரம்பிக்கும் குட்டிகள் அதாவது ஸ்டார்டிங் பிளாக்ல 0.2 குதைத்து அவற்றை விட்டு 5 மீட்டர் per செகண்ட் என்ற கதியுடன் விலகுகின்றான். இதன் பின்னர் அவனது கதியானது 12 மீட்டர் per செகண்ட் ஆகும் வரை மேலும் 5 செகண்டுக்கு ஆர்முடுகி முடிவு கோடு வரை அதே கதியுடன் தொடர்கின்றான். வளமையா ஒரு ஓட்ட போட்டியில ஓடுற ஆளுக்கு ஸ்டார்டிங் பிளாக் மாதிரி ஒரு மரக்குத்தி ஒன்று வைக்கிறது. அந்த மரக்குத்தியை உதஞ்சி போட்டுத்தான் ஆரம்பத்துல வர வேகம் இருக்கு புறப்படும். ஆரம்ப வேகம் வந்து அந்த மரக்குத்தியை உதைஞ்சாத்தான் அந்த வேகம் வரும். மரக்குத்தியை உதைகிறதால சமனும் எதிருமான தாக்க விசை என்ன இருக்கும்னா மரக்குத்தியால அவருக்கு வரும். அவர் என்ன விசையோட மரக்குத்தியை உதையிறானோ அதே விசை அவனுக்கு எதிராக வரும். தாக்க மரதாக்க விசை. மரக்குத்திய உதைகிற விசையும் கூடவா இருந்தா அவருக்கு வர விசையும் கூடவா இருக்கும். அவருக்கு வர விசை கூடவா இருக்கேக்கு ஆரம்பத்திலேயே பெரிய வேகம் மட்டும் வரும். ஸ்டார்டிங் வேகமே பெருசா இருந்தா அதுக்கு பிறகு அவன் ஆரம்புகள்ன்ற பிரமாணம் கூடவா இருக்குமா இருந்தா அவன் தான் என்ன செய்வான்னு சொன்னா கட்டாயம் அந்த ஓட்ட பந்தயத்துல முதலாவதாக வருவான். இப்ப ஸ்டார்டிங் வேகம் கூட வருவனுமா இருந்தா அந்த மரக்குத்திய உதைகிற விசை கூட வேற இருக்கணும். பெரிய ஒரு விசையோடைய உதய வேணும். அந்த பெரிய ஒரு விசையோட உதைஞ்சு வெற வேகத்தை கண்ட்ரோல் பண்ணி ஓடக்கூடிய ஆளாகவும் இருக்கும். ஒரு மெல்லியால் வந்து ஸ்டார்டிங் பிளக்க உதயக்கு இறுக்கி உதவியா இருந்தா பெரிய ஒரு வேகம் வந்தா அந்த பெரிய வேகத்தை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாடி நடக்கும். ஆள் மூஞ்சி ஒப்புறம் விழுந்துருவார். அப்ப உதயக்கு வர விசை கூடவா இருக்கணும். அந்த கூட விரைக்கு வர்ற வேகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கணும். இப்ப இங்க என்ன சொல்லப்படுதுண்டா 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல ஓட வலிக்கிற ஒரு நபர் அவர்கிட்ட திணிவு தரப்பட்டிருக்குது 70 கிலோகிராம். ஆரம்ப வேகம் 5 மீட்டர் per செகண்ட் வேகத்தோட ஓட வலிக்கிறார். சரியா ஆரம்ப வேகம் குத்திய உதஞ்சுருண வாரம் அவனுக்குரிய ஆரம்ப வேகம் 5 மீட்டர் per செகண்ட். அதே நேரம் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா 5 செகண்டுக்கு ஆரம்பிடுகிறான். 5 மீட்டர் per செகண்ட் விலகுகின்றான். இதன் பின்னர் அவனது கதி 12 மீட்டர் per செகண்ட் ஆகும் வரை 5 செகண்டுக்கு ஆரம்பிக்கப்படுது. 12 மீட்டர் per செகண்ட் வேகம் வரும் வரைக்கும் அவருக்கு ஆரம்புகள் இருக்குது. சரியா 12 மீட்டர் per செகண்ட். அவன் டி சமன் 0 ஆரம்பிக்கிறானா இருந்தா டி சமன் 5 செகண்ட்ல தான் அவற்றை வேகம் 12 மீட்டர் per செகண்ட் வருது. அப்ப அதுக்குள்ள அவருக்கு என்ன இருக்கும்னா ஆரம்புகள் இருந்திருக்கு. ஒரு அதே வேகத்தோட அந்த 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தை ஓடி முடிக்கிறான் மாதிரி சொல்லப்படுது. அதே வேகத்தோடையே அந்த 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தை அவன் ஓடி முடிக்கிறான் என்றா 12 மீட்டர் per செகண்ட் அந்த மாறா வேகத்தோடய கலந்துருக்கிறான். ஓடி முடிச்சிருக்கிறான். ஸ்டார்ட் பண்ற வேகம் 5 செகண்ட்ல 6 முடிக்கு 12 மீட்டர் per செகண்ட் வேகத்தை பெற்று அதனால 12 மீட்டர் per செகண்ட்லயே ஓடி முடிக்கிறான்னு சொல்ல. ஓட்ட வீரன் மீது ஆரம்பிக்கும் குட்டிகள் ஏற்படுத்தும் மரதாக்க விசையை கணிக்க. இப்ப அந்த ஸ்டார்டிங் பிளாக்ல அவன் உதய வேணுமா இருந்தா ஸ்டார்டிங் பிளாக்ல அவன் உதஞ்சி வலிக்கிற வேணுமா இருந்தா ஸ்டார்டிங் பிளாக்ல உதயிக்க இந்த குத்தியால அவனுக்கு மாற விசை என்ன இருக்குமாட்டா எவ்வளவு விசைய குத்திக்கு கொடுக்குறானோ அதே விசை சமணம் எதிரமான மரதாக்க விசை அவன் காலுக்கு வந்திருக்கு. சமணம் எதிரமான மரதாக்க விசை அவன் காலுக்கு வந்திருக்குமா இருந்தா எவ்வளவு நேரம் அந்த குத்திய உதயறான்னு சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு நேரம் குத்திய உதஞ்சு வச்சிருக்கான்னு சொன்னா 0.2 செகண்டுக்கு குத்திய உதஞ்சு வச்சிருக்கான். 0.2 செகண்ட்ல தான் உதஞ்ச உடனே வர்ற வேகம் 5. 0.2 செகண்ட்ல உதஞ்சு வச்சிருக்கானா இருந்தா உதஞ்சிட்டு வலிக்கிறான். 0.2 ஒரு செகண்ட் பாகுறைவு சுந்தர கணத்துக்குள்ளேயே உதஞ்சு வலிக்கிற வேணும். அப்ப இந்த பொருள்ல வார விசைந்த பிரமாணம் அதாவது வந்து அந்த குத்தியில எவ்வளவு விசைந்த பிரமாணம் பெறுதோ சமனான விசை என்ன இருக்கும்னா அவன் காலுக்கு வரணும். உனக்கு தெரியும் விசை தர நேரம் என்ற பெருக்கம் என்ன போடலாம்டா உந்த மாற்றம் என்ற மாதிரி போடலாம். விசை தர நேரம் என்ற பெருக்கம் உந்த மாற்றம். இது விளையில் விசைற நேரமா இருந்தா பெற்ற உந்தம் என்று போடலாம். தடை விசைற நேரமா இருந்தா இழந்த உந்தம் என்ற மாதிரி போடலாம். இங்க விளையில் விசைற நேரமா இருக்கும் அந்த மனிதனுக்கு. ஏன்னா அவன் உதயக்கு அவனுக்கு சமனான விசை அவனுக்கு விரதா இருந்தா அந்த விசை 0.2 செகண்ட் துளிப்பட்டு இருக்குது. அந்த 0.2 செகண்ட் துளிப்பட்டு இருக்கிற விசையால் அவன் உந்தம் அதிகரிச்சிருக்குது. 0 இருந்து உந்தத்தின் பிரமாணம்
5 மீட்டர் per செகண்ட் வேகம் பெறுதா இருந்தா உந்தத்தின் வருமானம் என்றா தெளிவா வேகத்தில் இருக்கணும் 70 5 அளவரைக்கும் இருக்கணும் அவ்வளவு பெற்ற உந்த மேல அப்ப அந்த விலையில் விசைற நேரம் பெற்ற உந்தம் என்று போட்டா அவனுக்கு வந்த விசைன்ற வருமானம் எவ்வளவு வந்த மாதிரி பார்க்கலாம் அந்த ஸ்டார்டிங் விளக்கால அவன் காலில் வர விசைன்ற வருமானம் ஆக நீ விசைன்ற வருமானம் தான் பாருங்க எவ்வளவு வந்த மாதிரி காணப்படும் எவ்வளவு நேரம் குத்தி உதஞ்சிருக்கிறான்னா 2 செகண்ட் குத்தி உதஞ்சு வச்சிருக்கிறான் இதுல வாரது உந்த மாற்றம் என்றா இறுதியில இருந்து ஆரம்பத்தை கழிக்கணும் பெற்றேன்டா இறுதியில பெருமானம் இருக்குது ஆனா ஆரம்பத்துல பெருமானம் பூஜ்ஜியம் உந்தம் அப்ப நீ கழிக்க தேவையில்லை நேரடியா இறுதி பெருமானத்தையே போட்டு விடலாம் பூஜ்ஜியம் மண்டத்தால கழிக்க தேவையில்லை ஆரம்ப பெருமானம் பூஜ்ஜியம் மண்டத்தால கழிக்க தேவையில்லை இறுதி பெருமானத்தையே போட்டு விடலாம் அவன் திணிவின்ற பெருமானம் திறப்பட்டு 70 வெளிக்கிட்ட வேந்தான் திறப்பட்டு 5 அப்ப உலகம் என்ன இருக்குமெண்டா பெற்ற உந்தம் இப்ப நான் காண வேண்டியது விசைன்ற பெருமானம் அப்ப விசைன்ற பெருமானம் எவ்வளவு இருக்குமென்னு பார்த்தா 70 தர 5 கீழ் 0.2 மாதிரி போடலாம் 70 தர 5 கீழ் 0.2 அப்ப இதுல வர சைவரை வெட்டிவியா இருந்தா அந்த சைவரை மேல கொண்டு அப்படியே போடலாம் 10 மாதிரி போட்டு விடலாம் சரியா மேலே எங்களையும் 10ஆல பெருக்கினா கீழே என்ன இருக்குமெண்டா 1002 2ஆம் மாறும் இந்த 2 70ஆல வெட்டுவீங்களா இருந்தா 35 மாதிரி வரும் 2 70ஆல வெட்டினா 35 35 5 பெருக்கி 10ஆலையும் பெருக்கி விட்டா கொடுக்குற விசைன்ற பிரமாணம் எவ்வளவு மாதிரி வரும் எவ்வளவு விசைன்னு போடுவா 35 5ஆல பெருக்கி 10ஆலையும் பெருக்கி விட்டா விசைன்ற பிரமாணம் பெறும் 5 25க்கு 5 அல்லது 2 மிச்சம் 3 15 15 2 என்ன இருக்குமெண்டா 17 சரியா 3 15 15 2 17 பின்னுக்கு 10ஆலையும் இருக்கணும் சோ 1750 நியூட்டனா இருக்கும் மரக்குத்தியால் அவன் காலில் விரிவிக்கப்பட்ட விசை பிரமாணம் 1750 நியூட்டன் விசை தர நேரம் உந்த மாற்றம் கொண்டு போடுவீங்களா இருந்தா ஸ்டார்டிங் விளக்கால் அவன் காலில் பிரிவைக்கப்பட்ட விசைட பிரமாணத்தை காணலாம் விசை தர நேரம் உந்த மாற்றம் அது விலையில் விசைற நேரமா இருந்தா பெற்ற உந்தம் கடல் விசைற நேரமா இருந்தால் அந்த உந்தம் அது ஏ பார்ட் கேள்வி பி பார்ட் கேள்வியை பார்த்துக் கொள்ளுங்கள் பி பார்ட் கேள்வி உயர் வேகமான 12 மீட்டர் per செகண்டை அடைய எடுக்கும் நேரம் அந்த நேரத்தில் இவ்வோட்ட வீரனால் கடக்கப்பட்ட தூரத்தை கணிக்கு ஏண்டா முதல் 5 செகண்ட் இல்ல 6 கால பகுதியில இவன் எவ்வளவு தூரம் போயிருப்பான் மாதிரி காணணும் அந்த தூரத்தை நான் போட்டுக்கொள்ள நேஸ் ஒன் மாதிரி 6 காலத்துக்குள்ள எவ்வளவு தூரம் போயிருப்பான் மாதிரி காணணும் உயர் வேகமான 12 மீட்டர் per செகண்டை அடைய எடுத்த நேரத்தில் இவ்வோட்ட வீரனால் கடக்கப்பட்ட தூரம் அப்ப S1 காணணும் ஆரம்ப வேகம் உனக்கு தெரியும் இறுதி வேகம் தெரியும் நேரமும் தெரியும் ஆறுமுடுகள் பெருமானம் தெரியாது அப்ப என்ன போடலாம்னா ஆறுமுடுகள் இல்லாத சமன்பாட்டை போட்டா அந்த S1 காணலாம் இல்லை ஆறுமுடுகள் இல்லாத சமன்பாடு ஆறுமுடுகள் இல்லாத நேர்கோட்டு இயக்க சமன்பாடு S சமன் UT பிளஸ் அரை ஏற்றி வர்க்கம் சரியா ஆறுமுடுகள்ல இறுதி இது ஆறுமுடுகள் இருக்கிற சமன்பாடு தான் S சமன் UT பிளஸ் ஹாஃப் ஏற்றி வர்க்கம் இதுல நீ ஆறுமுடுகள் இல்லாத சமன்பாடு V சமன் 2 ஏற்றிய பாய்க்கலாம் ஆனா இதுல ஆரம்ப வேகம் இறுதி வேகம் தெரியும் அப்ப S சமன் U பிளஸ் V என்கு 10 into T பாவிப்பியா இருந்தா ஆரம்புகள் இல்லை அப்ப என்ன செய்யலாம் அந்த S1க்குரிய பிரமாணத்தை காணலாம் சரியா ஆரம்புகள பிரமாணம் தேவை ஆனா இந்த கேள்விக்கு தேவையில்லை S பிரமாணம் தான் காண வேணும் ஆரம்ப வேகத்தின் பிரமாணம் 5 இறுதி வேகத்தின் பிரமாணம் 12 அதை 2ஆல பிரிச்சு எடுத்த நேரம் தான் தரப்பட்டிருக்கு 5 செகண்ட் 5ஆல பிரிக்குவீங்களா இருந்தா ஆறுமுடுகிற நேரத்தில் அவன் ஓடின தூரத்தின் பிரமாணம் பெரும் S1 எவ்வளவு மாதிரி காணலாம் இப்போ அந்த S1க்குரிய பிரமாணம் எவ்வளவு மாதிரி விடைய போடுவா முதல்ல 5 செகண்ட்ல அவன் போன தூரத்தின் பிரமாணம் ஆறுமுடுகதா இருந்தா சராசரி வேகம் தர நேரம் போட்டா இடப்பெயர்ச்சியின் பிரமாணத்தை காணலாம் ஆரம்ப வேகம் 5 இறுதி வேகம் 12 2ஆல பிரிச்சா சராசரி வேகம் நேரத்தாலையும் பெருக்குடியா இருந்தா இடப்பெயர்ச்சியின் பிரமாணம் விளாண்ட மாதிரி காணலாம் இப்போ 12 மஞ்சும் 17 17 அந்த S1க்குரிய பிரமாணம் 17 2 5ஆலையும் இருக்கணும் 2ஆல 17 சுருக்கிங்களா இருந்தா 2 16 5 வரணும் சரியா 2ஆல சுருக்கி விட்டா அப்ப S1க்குரிய வருமானம் 5 25க்கு 5 எழுதி 2 மிச்சம் 5 40 40 2 42 42.5 மீட்டர் இருக்கணும் ஆறுமுடுகைக்கு இயங்குற தூரம் உயர் வேகமான 12 மீட்டர் per செகண்டை அடைய எடுத்த நேரத்தில் இவ்வோட்ட வீரனால் கடக்கப்பட்ட தூரத்தின் வருமானம் 42.5 மீட்டர் பாருங்க 42.5 மீட்டர் சரியா ஆறுமுடுகள் இல்லாத சமன்பாடு வைக்கணும்
ஆறுமுடுகள் இல்லாத சமன்பாடு இந்த சமன்பாட்டுல மட்டும்தான் ஆறுமுடுகள் இருக்கா நேர்கோட்டு இயக்க சமன்பாட்டுல மிச்ச எல்லா சமன்பாட்டிலையும் ஆறுமுடுகள் இருக்கும். வி வர்க்கம் சமன் ஜூ வர்க்கம் பிளஸ் 10as ஆறுமுடுகள் இருக்கும். வி சமன் ஜூ சக 80 ஆறுமுடுகள் இருக்கும். எஸ் சமன் ஜூ பிளஸ் ஹாஃப் 80 வர்க்கத்திலேயும் ஆறுமுடுகள் இருக்குது. அப்ப ஆறுமுடுகள் இல்லாத சமன்பாடு இரண்டாம் இயக்க சமன்பாடு போட்டா நேரடியா விட வரும். சீபாட் கேள்வியை பார்த்துக்கொள். சீபாட் கேள்வி ஆறுமுடுகும் காலம் ஆறுமுடுகும் காலமான 5 செகண்டின் போது இவ்வோட்ட வீரனால் செய்யப்பட்ட பொறிமுறை வேலை என்ற என்னவா இருக்கும்னா இவனுக்கு எவ்வளவு சக்தி அதிகரிச்சிருக்குதோ அவ்வளவு என்னவா இருக்கும்னா செய்யப்பட்ட வேலையா இருக்கும். வேலை என்றதும் சக்தி என்றதும் ஒன்றுதான். இவன் எவ்வளவு வேலை செய்திருப்பான் காரணமா இருந்தா அதிகரிக்க இயக்க சக்தியில வருமானத்தை கண்டா செய்யப்பட்ட வேலையா இருக்கும். இப்ப செய்யப்பட்ட வேலை வருமானம் அதிகரிக்க இயக்க சக்திக்குரிய வருமானம் கைனடிக் எனர்ஜி மாதிரி போடுறோம். அதிகரிக்க இயக்க சக்தி என்றா இறுதி இயக்க சக்தியில இருந்து ஆரம்பத்தை கழிக்கணும். எவ்வளவு இயக்க சக்தி கூடவா இருக்கும் அவ்வளவு அவன் செய்த வேலையா இருக்கும். அவன் செய்யற வேலை தான் அவனுக்குரிய சக்தியா மாற்றம் அடைஞ்ச ஒன்று இருக்குமாங்க. அப்ப அதிகரிக்க இயக்க சக்திக்குரிய வருமானம்டா கைனடிக் எனர்ஜியின் வருமானம் இறுதியில இருந்து ஃபைனல் இடத்துக்காக கொண்டு போறேன் ஆரம்பத்தை கலைக்கணும். ஆரம்பம் இனிஷியல் இடத்துக்காக ஐயன் மாதிரி போறோம். கைனடிக் எனர்ஜி இறுதியில இருந்து ஆரம்பத்தை கலைக்கணும். அப்ப இறுதி பெருமானம் அரை எம்பி வர்க்கம் மைனஸ் ஆரம்ப பெருமானம் அதுக்கும் அரை எம்பி வர்க்கம் தான். திணிவு மாற போறது இல்லை. இறுதி வேகத்தில இருந்து ஆரம்ப வேகத்தின் பெருமானத்தை கழிச்சிருப்பியா இருந்தா இயக்க சக்தி இந்த மாற்றம் ஆண்டு மாதிரி வரும். சரியா? அப்ப அரைதர எம்ம பொதுவெடுத்து விட்டா பிரேக்கெட்டுக்குள்ள வரும். இறுதி வேகத்தில இருந்து கழிச்சு கொள்ள வேணும். ஆரம்ப வேகத்தை கழிச்சிருக்க வேணும். இறுதி வேகத்தில இருந்து ஆரம்ப வேகம். சோ அரைதர 70 கிலோகிராம் அவன் திணிவு தரப்பட்டிருக்குது. இறுதி வேகத்தின் வருமானம் 12. அப்ப 12 வர்க்கம் இறுதி வேகத்தின் வருமானம் 12 வர்க்கம் ஆரம்ப வேகத்தின் வருமானம் 5. சோ 5 வர்க்கம் போடுவோம். ஆரம்ப வேகத்தின் வருமானம் 2 70ஆல வெட்டிவியா இருந்தா 35 மாதிரி வருமே இல்லை. அப்படியா இருந்தா 35 வேற இதுக்குள்ள வார வருமானம் 144 இருந்து 25 கழிச்சிருக்க வேணும். 144 இருந்து 25 கழிச்சு 35 இருக்க வேணும். பெருக்கினா அந்த இயக்க சக்தி எவ்வளவு அதிகரிச்சிருக்கு வரும். எவ்வளவு இயக்க சக்தி அதிகரிச்சிருக்குதோ அவ்வளவு அவன் செய்த வேலையா இருக்கும். வேலை என்ன அதிகரிக்க இயக்க சக்தியை கண்டா சரி. இந்த வேலையும் சக்தியும் ஒன்றுதான். ரைட். அப்ப 144 25 கழிச்சு 35 பெருக்கி விடைய போடுவா. 144 20ல இருந்து 25 கழிச்சு 35 பெருக்கி விடைய போட்டின்னு சொன்னா அது அவன் செய்த வேலையா இருக்கணும். ஆரம்ப காலத்துல செய்த வேலை. அடுத்தது சி பார்ட் கேள்வியே பார்த்துக்கோங்க. டி பார்ட் கேள்வியே பார்த்துக்கொள். ரைட். அப்ப இந்த வேலை 4165 ஜூல் வேலை வருமே. 4165 ஜூல் சுருக்கி பேர் 4165 ஜூல். டி பார்ட் இவ்வோட்ட பந்தயத்தை முடிக்க ஓட்ட வீரனால் எடுக்கப்பட்ட நேரம். இப்ப முழுமையான நேரம் இதுக்குள்ள 5 செகண்ட் போயிட்டுது. இதுல இருந்து இவ்வளவு தூரம் பார்த்துக்கு இன்னும் எவ்வளவு நேரம் எடுக்கணும் வேற காணும். அந்த 5 செகண்ட்ல எவ்வளவு தூரம் ஓடி இருக்கிறான்டா அதான் நான் கண்டான் கேட்கிறேன். எவ்வளவு 42.5 மீட்டர். அவன் 42.5 மீட்டர் 100 மீட்டர்ல 42.5 மீட்டர் போயிட்டுதான் இருந்தா 100ல இருந்து 42.5 கழிக்க வேணும். 100ல இருந்து 42.5 கழிச்சா இங்கால ஓட வேண்டிய மிச்ச தூரத்தின் வருமானம் பெறும். சரியா? இங்கால ஓட வேண்டிய மிச்ச தூரத்தின் வருமானம் 42 கழிப்பியா இருந்தா 58. இப்ப தசமட்டையும் கழிச்சா 57.5. அப்ப இங்கால ஓடுற மிச்ச தூரத்தின் வருமானம் 57.5 மீட்டர் தூரம் 12 மீட்டர் per செகண்ட் மாறாவதில் ஓடணும். சரியா? இங்கால ஓடைக்கு அவன் ஆரம்புகளோட வருமானம் என்ன இருக்கும்னா 0. ஆரம்புகள் இல்ல மாறாவது.
அப்ப 57.5 மீட்டர் தூரத்தை மாறா வேகத்தில் ஓடணும். அதுக்குள்ள எவ்வளவு நேரம் பெறும் மாதிரி பார்க்கணும். அப்ப இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு S = UT மாதிரி போடலாம், ஆரம்பங்கள் இல்லாட்டி. அப்ப நேரத்துக்கு என்ன ஓடலாம்டா, இடப்பெயர்ச்சியை வேகத்தால விரிக்கணும். இடப்பெயர்ச்சியின் விமானம் தான் இப்ப கண்டனாங்கோல 57.5 மீட்டர் ஓடணும். எவ்வளவு வேகத்தில் ஓடணுமா இருந்தா 12 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் ஓடணும். அப்ப 12/57 சுருக்கிவியா இருந்தா எவ்வளவு நேரம் வேறு மிச்ச நேரம். சோ இதுக்குள்ள பாருங்க 5 செகண்ட். இங்கால எவ்வளவு நேரம் இப்ப காண போறோம். ஏற்கனவே அந்த குத்தியை உதைக்கிறதுக்கு 2 செகண்ட் போயிருக்கு. அப்ப முழுமையா அவ்வளவு நேரம் பெருமண்டு கேட்டா அவ்வளவு நேரத்தையும் முழுமையா கூட்டணும். 12/57 சுருக்கினா எவ்வளவு வரும்? 12/57 சுருக்குவீங்களா இருந்தா விடைய போடுவா. என்ன விடைய? 12/57 சுருக்கினா 12:48. மிச்சம் 2 அங்கால 7 நடக்குது. 7 2 9. 9க்குள்ள சொன்னா 95 அங்காள். 95க்குள்ள மிச்சம் 95க்குள்ள 12 சுருக்கிவியா இருந்தா எவ்வளவு வரும்? இந்த விடையை சுருக்கி முழுமையா எடுத்து கூட்டி விடையை போடுவாம். என்ன விடைய வேற சுருக்கி போடுவாம். 57.5 12 சுருக்கி விடையை போடுவாம். 4.79 இந்த மாதிரி வரும். 4.79 செகண்ட் மாதிரி வரும். அப்ப முழுமையான நேரம் டி டோட்டல் ஓடி முடிக்க முழுமையா அடுத்த நேரம் டி டோட்டல் பிரமாணம் கவனமா இருந்தா ஏற்கனவே 2 செகண்ட் குத்தி உதைக்க பிறகு 5 செகண்ட் பிரமாணம் வேணும் ஆரம்புடுகைக்கு. அதோட 4.79 பிரமாணத்தையும் கூட்டணும். 4.79 4.79 2 5 அவ்வளோத்தையும் கூட்டி மொத்த நேரத்தின் பிரமாணத்தை போட்டா 4.79 இவரையும் கூட்டினா எவ்வளவு ஆயிரும்? 4.99 அதோட 5 கூட்ட வேணும். ரைட். அப்போ முழுமையான நேரம் 9.99 செகண்ட் இருக்கும். ஓடி முடிக்கிறதுக்கு அடுத்த முழு நேரம் 9.99 செகண்ட். அதனாலவா 10 ஓடலாம். 9.99 செகண்ட். ஒரு முழுமையா ஓடி முடிக்கெடுக்கிற நேரம் 9.99 செகண்ட். ஈப்பாட் கேள்வியை பார்த்துக்கோள். ஈப்பாட் கேள்வி கடைசி கேள்வி. ஈப்பாட் இவ்வோட்ட பந்தயத்திலே மேற்குறிப்பிட்ட அதே 2 செகண்ட் காலப்பகுதியில் 5.4 மீட்டர்/செகண்ட் ஆரம்ப வேகத்தை அடைந்து நல்ல ஆரம்பத்தை பெற்ற இன்னொரு ஓட்ட வீரன் உயர் வேகமான 12 மீட்டர்/செகண்ட் கதியடைய 5.4 செகண்ட் செலவிடுகின்றான். முதல் குறிப்பிட்ட ஓட்ட வீரன் பின்னர் குறிப்பிட்ட ஓட்ட வீரனை முந்தி கடந்து செல்லும் நேரத்தை கணிக்க குறிப்பு இம்முந்தி கடத்தல் முதலாவது ஓட்ட வீரன் ஆரம்புகள் காலப்பகுதியில் நடைபெறுகின்றது. இன்னும் ஒரு ஓட்ட பழமையா ஓட்ட போடுன்னு சொன்னா ஒரு ஆள் மட்டும் ஒரு ஆள் தான் என்பதால் ஓடத்தான வேணும். அந்த 2ஆம் ஆள் ஓடுறார். 2ஆம் ஆள் ஓடைக்கு ஆரம்பிச்ச வேகம் 5.4. ஆனா 5 செகண்டுக்குள்ள அவற்றை வேகம் 12 மீட்டர்/செகண்ட் வேகம் வரையில அவற்றை 12 மீட்டர்/செகண்ட் வேகம் வாரத்துக்கு 5.4 செகண்ட் இருக்குது. அப்ப அந்த ஆர்முடுகள் என்னவா இருக்குன்னா அவருக்கு குறைவா இருக்கு. 2வது ஓட்ட வீரனுக்குரிய ஆர்முடுகள் பிரமாணம் குறைவா இருந்திருக்குது. முதலாவது ஓட்ட வீரனுக்கு ஆர்முடுகள் பிரமாணம் பெரிதா இருந்திருக்குது. அந்த ஆர்முடுகள் பிரமாணம் வித்தியாசப்படுறதால இவர் ஆரம்ப வேகம் 5.4 பெற்றாலும் வேறு 2ஆம் ஓட்ட வீரன் ஆரம்ப வேகம் 5.4 பெற்றாலும் நினைக்கிறேன் முதலாம் ஓட்ட வீரன் இணைஞ்சிருப்பான்னு சொன்னா 2ஆம் ஓட்ட வீரனை முந்திருப்பான். அந்த முந்தி கடக்கிற நேரத்தின் பிரமாணம் எவ்வளவு வேண்ட மாதிரி தான் காணவும். முந்தி கடக்கிற நேரத்தின் பிரமாணம் எவ்வளவு வேண்ட மாதிரி நீ கண்டு கொள்ள வேணும். இப்ப 2 பேருக்கு கூடிய ஆரம்புகண்ட பிரமாணம் எவ்வளவு வேண்ட மாதிரி காணலாம் இல்லை. முதலாம் ஆளுக்குரிய ஆரம்புகண்ட பிரமாணத்தை நான் போட்டுக்கொள்ளும் A1. ஆரம்புகள் என்றா வேக மாற்றத்தின் நேரம். இப்ப முதலாம் ஆளுக்குரிய ஆரம்புகள் 12ல இருந்து 5 கழிச்சு அவனுக்கு அடுத்த நேரம் 5 செகண்ட் பிரிக்கணும்.
முதலாம் ஆளுக்குரிய ஆர்முடுகள் A1 போட்டிருக்கு. 12ல இருந்து 5 கழிச்சு அவ்வளவு ஆயிரம் 7. அப்ப 7/5 மீட்டர் செகண்ட் மைனஸ் இருக்கும். அப்ப 7/5 சொன்னா 2 தசம் சாரி 1 தசம் வரும் இல்லையா? 7/5. அப்ப 7/5 போடுவோம், கடைசியில வெட்டுப்படுமே. 7/5 மீட்டர் செகண்ட் மைனஸ் முதலாம் ஆளுக்குரிய ஆர்முடுகளுக்குரிய பிரமாணம். அதே மாதிரி இரண்டாம் ஆளுக்குரிய ஆர்முடுகள் பிரமாணம் என்றா இறுதி வேகம் 12, ஆரம்ப வேகம் அவருக்கு என்னன்னு சொன்னா 5.4. இதுக்கெல்லாம் நார்முடைய நம்ம இந்த காலத்துக்குள்ள ஆரம்ப வேகம் 5.4. ஆனா அவருக்கு எடுக்கிற நேரம் என்னவா இருக்குன்னா 5.4 செகண்ட் இருக்குது நேரம். முதலாம் ஆள் 5 செகண்டுக்குள்ள ஆரம்பிக்க முடிக்கிறார். இரண்டாம் ஆள் 12 மீட்டர் per செகண்ட் அடையிறதுக்கு 5.4 செகண்ட் இருக்கு. மற்றும்படி உதய்ஞ்ச நேரம் எல்லாம் சமம் தான் 2 பேருக்கு. அவரும் 2 செகண்ட் தான் உதஞ்சிருக்கிறார். இரண்டாம் ஓட்டவரும் 2 செகண்ட் தான் உதஞ்சிருக்கிறார். அதெல்லாம் உண்டு. ஆனா என்ன வித்தியாசப்படுதுன்னா 2 பேருக்குமான ஆரம்பங்கள் வித்தியாசப்படுது. இப்ப இரண்டாம் ஆளுக்குரிய ஆரம்பம் பிரமாணம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 12ல இருந்து 5.4 கழிக்க ஓடும். 12ல இருந்து 5.4 கழிச்சு 5.4 பிரிச்சிருக்க ஓடும். 12ல இருந்து 5.4 கழிச்சா எவ்வளவு வரும் சொல்லுவா? 12ல இருந்து 5.4 கழிச்சா 12ல இருந்து 5 கழிக்க எவ்வளவு வருதுன்னு சொன்னா 7 வருது. அப்ப இன்னும் ஒரு தசம் கழிக்க ஓடும். அப்ப இன்னும் ஒரு தசம் கழிச்சா 6.6 வரும் இல்லை? இன்னும் ஒரு தசம் கழிச்சா அப்ப 6.6 5.4 மாதிரி வரும். 6.6 5.4 மாதிரி வரும். 6.6 5.4 66 54 66 54 மாதிரி போடலாம். சரியா? 66 54. இப்ப இந்த 2 பேருக்கு முடிய ஆரம்புகண்ட பிரமாணம் கண்டா 2 பேரும் முந்துற இடத்துல இடப்பேச்சு சமனா இருக்கும். இந்த ஆரம்பிக்கிற இடமும் முந்தையக்கு 2 பேருக்கும் ஒரே இடப்பேச்சியா இருந்திருக்கணும். 2 இடப்பேச்சியையும் சமப்படுத்தினா எவ்வளவு நேரத்துல 2 பேரும் சந்திக்கலாம் என்ற மாதிரி காணலாம். 2 பேருக்கு முடிய இடப்பேச்சின் பிரமாணத்தை சமப்படுத்தி விட்டா நேரத்தை காணலாம். சமப்படுத்தி நேரத்தை கண்டு விடையே போடுவா ஒரு குயிக்கா. அப்ப 66 54 6ஆல சுருக்கினா 11/9 போடலாம் இல்லை? 11/9 மீட்டர் செகண்ட் மைனஸ் கொண்டு போடுவோம். அது 7/5 மீட்டர் செகண்ட் மைனஸ். ஓகே, 7/5 மீட்டர் செகண்ட் மைனஸ். இப்ப 2 பேரும் அப்ப முந்தேக்கு என்ன இருக்கும்னா 2 பேருக்குமான இடப்பேச்சு என்ன இருக்கணும் சமன். இந்த முதலாம் ஓட்ட வீரன் 2ஆம் ஓட்ட வீரன் முந்திரனா இருந்தா ஆரம்பத்திலிருந்து 2 பேரும் இயங்கின தூரம் சமனா இருக்கணும். 2 பேருக்குமான தூரத்தை சமப்படுத்தி விட்டா இடப்பேச்சிக்கான சமன்பாடு என்ன போடலாம்னா எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி வர்க்கப்படுத்த பாவிக்கலாம். இப்போ முதலாம் ஆளுக்கு பாவிச்சா அவருக்குரிய ஆரம்ப வேகம் அவருக்குரிய நேரம் ஆக கா ஏ டி வர்க்கம் போடணும். அவருக்குரிய ஆரம்பிடுகள். இரண்டாம் ஆளுக்கு போட்டா அவருக்குரிய ஆரம்ப வேகம் ஆக அவருக்குரிய ஆரம்பு கொண்ட பிரமாணம் நேரம் 2 பேருக்கும் சமன். நேரம் தான் இப்ப நான் காணுவோம். 2 பேருக்குமான இடப்பேச்சு இருக்கணும் சமன். முந்தையக்கு ஆரம்பிக்கிற இடம் உண்டு. முந்திர இடத்துல 2 பேருக்கும் ஒரே தூரம் இருக்க போகணும். அப்ப 2 பேருக்கும் இடப்பேச்சியை சமப்படுத்தி விட்டா நீ நேரத்தின் பிரமாணத்தை காணலாம். முதலாம் ஆளுக்குரிய ஆரம்ப வேகத்தின் பிரமாணம் 5. எவ்வளவு நேரம் தான் நாங்க இப்ப காண போறோம். ஆக அறதர முதலாம் ஆளுக்குரிய ஆரம்பு கொண்ட பிரமாணம் தான் இப்ப காண்டனான் 7/5. 7/5 நேரம் தான் காணணும். அப்ப நேரம் டி என்றே போட்டு போடுறோம். அது சமன். இரண்டாம் ஆளுக்குரிய ஆரம்ப வேகத்தின் பிரமாணம் 5/4 நேரம் காணப்போறோம். அப்ப டி என்றே போட்டு கொள்றோம். ஆக அறதர இரண்டாம் ஆளுக்குரிய ஆரம்பு கொண்ட பிரமாணம் 11/9 நேரம் தான் காணணும். அப்ப அதை டி வர்க்கம் ஒன்று போட்டு கொள்வோம். நேரம் காணணும், அதை கொள்வோம் டி வர்க்கம். இப்ப இந்த 5 டீய அங்கால கொண்டு போமா இருந்தா 5.4 டீல இருந்து கழிக்கலாம். அப்ப 0.4 டி என்ன மாதிரி வரும். இந்த 5 டீய வலப்பக்கம் கொண்டு போனா இதுல இவ்வளவு பிரமாணத்தை இங்கால கொண்டு வந்தா டி வர்க்கத்தை இங்கால கொண்டு வர மாதிரி இருந்தா ஹாஃப பொதுப்படுத்தி விடலாம், டி வர்க்கத்தையும் பொதுப்படுத்தி விடலாம். பிரக்கெட்டுக்கு என்ன வரும்? 7/5 இருந்து நீ கழிக்க வேணும் 11/9 கழிக்க வேணும். சரியா? இந்த பிரமாணத்தை அப்படி எங்கால கொண்டு வந்தா அங்கால சுருக்கல் வேலைதான். காப் டி வர்க்கத்தை பொதுப்படுத்தி விடலாம். 7/5 இருந்து கழிக்க வேணும் 11/9 கழிச்சிருக்க வேணும். ஓகே, இதுல வார ஒரு டீயையும் இதுல வார ஒரு டீயையும் வெட்டி விட்டு அதுல ஒரு டீ மிச்சமா இருக்கும். 2 கொண்டே குறுக்க வரைக்கினா இங்க டீ இருக்கட்டும். இது 2 பேருக்கு மோசி என்ன இருக்கும்டா 9 45 போடுவோம். 2 பேருக்கு மோசி இந்த 2 கொண்டே குறுக்க வரைக்கினா 0.8 மாதிரி போடலாம் இல்லையா? இந்த 2 கொண்டே தசம் 4 குறுக்க வரைக்கினா 0.8. ஒரு டீ வட்டியாச்சு டீ இருக்குது. 2 பேருக்கு மோசி 45. இங்க 9ஆல பெருக்கிருப்பாய். 9ஆல பெருக்கினா 9 7 7 9 63. ஸோ 63ல இருந்து
இங்க 11 பேருக்கு வேணும் 55. 63 இருந்து 55 கழிக்க வேணும். அப்ப 63 இருந்து 55 கழிச்சாங்க 3 5 8 விர வேணும். இப்ப இங்க மேல வரும் பாருங்க 8. அப்ப இந்த 8ஐயும் சைவரசம் 8ஐயும் வெட்டுவீங்களா இருந்தா சைவரசம் 1 மாதிரி வரும். சோ குறுக்க வெறிக்கினா அந்த நேரம் எவ்வளவு விரவணும்? 4.5 செகண்ட் மாதிரி விரவணும். அப்ப முதலாம் ஓட்ட வீரன், இரண்டாம் ஓட்ட வீரன் முந்திரத்துக்குரிய நேரம் என்ன இருக்கும்னா 4.5 செகண்ட். குறுக்கப்படக்கூடிய மாதிரி தான் விட இருக்கும் பாஸ் பேப்பர்ல. சரியா? நீங்க வேற வெளியல் சும்மா அங்கே இருக்கிற பேப்பர் செய்து பார்த்தா சுருக்கல் பிரச்சனை இருக்கலாம். ஆனா பாஸ் பேப்பர் கேள்விகள்ல சுருக்கல் பிரச்சனை வராது. சுருக்கப்படக்கூடிய மாதிரி தான் பெருமானம் எல்லாம் தந்திருப்பான். ஏற்கனவே அந்த டைமுக்குள்ள செய்யலாமான் எல்லாம் செய்து பார்த்தா பேப்பர் செட் பண்ணப்படும். சுருக்க முடியாத மாதிரி இருக்காது. சரியா? அப்ப 1997 ஆண்டு கேள்வி அத முதலாவது செய்ய கேள்வி 4.5 செகண்ட். இப்ப ரெண்டாவது செய்ய கேள்வியை பார்த்துக்கொள்ளுமா? ரெண்டாவது செய்ய கேள்வி பார்த்துக்கொள். அது 2002 வந்த முதலாவது செய்ய கேள்வி. இரண்டாவது செய்ய கேள்வி 2002 வந்த முதலாவது செய்ய கேள்வி. ரைட். இரண்டாவது சி உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு வினோத விளையாட்டு ஒன்றில் மேடை தீ மீது ஓடி கீழே உள்ள நீர் தடாகத்துக்குள்ளே விழுதல் வேண்டும். 50 கிலோகிராம் தினவுள்ள மாணவன் ஒருவர் மேடையின் ஒரு முனை சீலே ஓய்வில் இருந்து ஆரம்பி
மற்ற முனை டி வரைக்கும் சீராக ஆர்முடுகி எவ்வித சுழற்சி இயக்கமின்றி 5 மீட்டர்/செகண்ட் கதியிலே கிடைத்திசையில் மேடையில் இருந்து விலகிச் செல்கின்றான். மேடையின் நீளம் 5 மீட்டர். வழித்திரையெல்லாம் புறக்கணிக்கலாம். இப்ப இந்த மேடையை விட்டு விலகியக்க இருக்கிற வேகத்தின் பிரமாணம் உனக்கு தரப்பட்டிருக்க எவ்வளவுன்னா 5 மீட்டர்/செகண்ட். மேடையை விட்டு விலகியக்க இருக்கிற வேகம் 5 மீட்டர்/செகண்ட். அப்ப இந்த மேடையில ஆரம்பத்துல ஓட வெளிக்கிடைக்க இருந்த வேகம் 0. சீல இருந்து டிக்கு வரைக்கும் இருக்கிற வேகம் தான் 5 மீட்டர்/செகண்ட். அப்ப வேகம் அதிகரிச்சிருக்குதா இருந்தா இதுக்குள்ள அவன் 6 முடுகி இருக்க வேணும். வேகம் அதிகரிக்குதா இருந்தா 6 முடுக வேணும். குறைஞ்சா அவர் முடுக வேணும். அப்ப சீல இருந்து டிக்கு வரைக்கும் இவன் 6 முடுகண்ட பிரமாணம் இது எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று காணா 6 முடுகண்ட பிரமாணம் காணலாம். சரியா? எவ்வளவு நேரம் எடுக்கும் பார்த்தேன். அல்லது இந்த தூரத்தின் பிரமாணம் தெரியுது 5 மீட்டர் என்று தரப்பட்டிருக்குது. அப்ப என்ன செய்யலாம்? 6 முடுகண்ட பிரமாணத்தை காணலாம். மேடை மீது ஓடும் போது மாணவன் 6 முடுகள். சீல இருந்து டி மட்டும் நான் சமன்பாட்டை பாவிக்கிறேன். சீலை தொடங்கி டியில முடிக்க சமன்பாட்டை பாவிக்கிறேன். ஆரம்ப வேகம் 0, இறுதி வேகம் 5. 6 கொண்ட பெருமானம் காண வேணும், தூரம் தெரியும். அப்ப நீ நேரம் சம்பந்தப்படாத சமன்பாடு போட வேணும். நேரம் இல்லாத சமன்பாடு எது வரும்? பி வர்க்கம் சமன் ஜூ வர்க்கம் பிளஸ் 2s என்ற சமன்பாட்டை பாவிக்கலாம். அப்ப என்ன காணலாம்? 6 காணலாம். இறுதி வேகத்தின் பெருமானம் 5. அப்ப 5 வர்க்கம். ஆரம்ப வேகத்தின் பெருமானம் 0. 6 கொண்ட பெருமானம் காண வேணும். இயங்குற தூரம் 5 மீட்டர். சரியா? சீல இருந்து டிக்கு போற தூரம் 5 மீட்டர். அப்ப இங்கால பாருங்க 5 வர்க்கம் 25 வரணும். அப்ப 25 அது சமன் 10a என்ற மாதிரி வரும். அப்ப ஏ பெருமானம் என்ன இருக்கும்னா 10ஆல கொண்டு 25 பிரிச்சா எவ்வளவு வரும்? 2.5 மீட்டர்/செகண்ட் மைனஸ் போனோம் 6 கொண்ட பெருமானம். மேடை மீது ஓடே அவன் 6 கொண்ட பெருமானம் 2.5 மீட்டர்/செகண்ட் -2. அவன் மேடையின் மற்ற முனை டி அடைவதற்கு எவ்வளவு நேரம் எடுப்பான்? இங்கே இருந்து இங்க வாரத்துக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்னு காரணம் இப்போ உனக்கு 6 தெரியும். அப்ப 6 தெரியுமா இருந்தா நேரம் இருக்கிற சமன்பாடு எதுவும் பாவிக்கலாம். எல்லாம் தெரியும் உங்களுக்கு. 6 தெரியும், இறுதி வேகம் தெரியும், ஆரம்ப வேகம் தெரியும், இடப்பெயர்ச்சியும் தெரியும். அப்ப ஈஸியான சமன்பாடு முதலாவது சமன்பாடு. v = 2 ஏற்றிய பாய்ப்பமா இருந்தா எவ்வளவு நேரத்துல சீல இருந்து டிக்கு வரைக்கும் எவ்வளவு நேரம் எடுக்கும்னு காணலாம். இறுதி வேகத்தின் பெருமானம் பாருங்க 5. ஆரம்ப வேகத்தின் பெருமானம் 0. 6 கொண்ட பெருமானம் இப்பதான் கண்டனா 2.5. எவ்வளவு நேரம் தான் காணணும் டி. அப்ப 2.5 அப்படியே ஒன்று 5 அளவிரிக்கும். 2.5 5 பிரிக்கணும். அப்ப எவ்வளவு வரும் நேரம்? 5 × 2.5 எவ்வளவு? 2 செகண்ட் வரும். 5 × 2.5 2 செகண்ட். இப்ப சீல இருந்து டிக்கு போறதுக்கு அவனுக்கு எடுக்கிற நேரம் 2 செகண்டா இருக்கும். பரவாயில்ல. அவன் மேடை முனை டி அடைவதற்கு எவ்வளவு நேரம் எடுப்பான் கேட்டா 2 செகண்ட் எடுத்திருப்பான். அடுத்தது ஏ பார்ட்லயே 3வது கேள்வி. இப்ப செய்யறது ஏ பார்ட்ல முதலாவது கேள்வி, 2வது கேள்வி. இப்ப ஏ பார்ட்ல 3வது கேள்வியை பார்த்துக்கொள். 3வது கேள்வி ஏ பார்ட்லயே 3வது கேள்வி. சரியா? 2002ஆம் ஆண்டு வந்த முதலாவது எஸ்ஸே பார்த்து கொண்டிருக்கிறேன். டியூட்ல 2வது 2002ஆம் ஆண்டு முதலாவது எஸ்ஸே கேள்வி. அவன் தனது 6 முடுகளை அடைவதற்கு தேவையான புறவிசையை எங்கனம் பெறுகின்றான் என்பதை தெளிவாக குறிப்பிடுங்க. இப்ப உங்களுக்கு தெரியும் 6 முடுகள் இருக்க வேணுமா இருந்தா அந்த அவனுக்கு விலையில் விசை இருக்க வேணும். ஏன்னா விலையில் விசைக்கும் 6 முடுகளுக்குமான சமன்பாடு தான் என்ன போடலாம்? F=ma. அப்ப 6 முடுகள் என்ற பெருமானம் இருந்தா அவனுக்கு ஒரு விலையில் விசை இருக்க வேணும். அப்ப அந்த விலையில் விசையை எப்படி பெற்றுக்கொள்வான் தான் கேள்வி. எப்படி அந்த விலையில் விசை இருந்திருக்கும்? இப்ப நாங்க நடக்க வேணுமா இருந்தா அல்லது ஊட வேணுமா இருந்தா பழமையா என்ன செய்ய முடியும்? நிலத்தை பின்னுக்கு தள்ளுறதால நிலம் என்ன செய்ய முடியும்? முன்னுக்கு தள்ளு. நான் நடக்கிற நேரம் தான் நிலத்தை பின்னுக்கு தள்ளுவேன். எந்த காலால் அது எங்களை அறியாமல் நாங்கள் வளமையா செய்யவே இல்லை. நிலத்தை பின்னுக்கு தள்ளினா சமனும் எதிரமான மரதாக்க விஷயம் நிலம் என்ன செய்யும்னா முன்னுக்கு காலில் கொடுக்கும். இப்ப நிலம் கொடுக்குற விசை முன்னுக்கு இருக்கும். அதனால எங்களுக்கு முன்னோக்கி ஒரு விசை வந்தா முன்னோக்கி என்ன செய்வோம்? 6 முடுக வலிக்கிடுவோம் நடக்கேக்கு. ஓடேக்கும் அதே மாதிரி தான் பின்னுக்கு நிலத்தை உதய வேணும். பின்னுக்கு எவ்வளவு விசையோட நிலத்தை உதயமோ அதே விசை வந்து முன்னுக்கு வரும். நிலத்தால எங்களோட காலுக்கு வரும். அப்படி நிலத்தால விசை வந்து காலுக்கு விரவணுமா இருந்தா நிலத்துக்கும் காலுக்கு இடையில உராய்வு இருந்தா மட்டும்தான் சாத்தியம். உராய்வு இருந்தா தான் நாங்க ஒரு விசையை கொடுத்தா அந்த நிலம் திருப்பி எங்களுக்கு விசையை தரும். உராய்வு இல்லையா இருந்தா திருப்பி விசையை தராது. அதனால உராய்வு இல்லா நிலத்துல என்ன செய்யலாது? ஓடையும் மேலாது நடக்க மேலாது. அதனால பாசி பிடிச்ச நிலமா இருந்தா அல்லது மாவளுக்கு மேல எண்ணெய் பூசப்பட்டிருக்கிற நிலங்களா இருந்தா அதுல நாங்க நடக்கல. அதே நாங்க கொடுக்குற விசைக்கு சமனான விசை திரும்பி வராது. அதான் நடக்கலாம் இருக்கு.
சரி, அப்ப இங்க எப்படி அந்த விசையை பெற்றுக் கொள்றான்னு கேட்டா, மேடைக்கும் கால்களுக்கும் இடையிலான உராய்வின் மூலம் எழுதினாலும் சரி, அல்லது மேடையை பின்னோக்கி தள்ளுவதன் மூலம் மரதாக்க விசை அவன் கால்களுக்கு முன்னோக்கி கிடைக்கப்படுகின்றது என்று நீ விளக்கம் அடையினாலும் சரி. ஒன்றில் சிம்பிளா எழுதலாம், மேடைக்கும் கால்களுக்கும் இடையிலான உராய்வு விசையின் மூலம். இல்லை என்று சொன்னா, மேடையை கால்களால் பின்னோக்கி உதைவதன் மூலம் மேடையால் கால்களுக்கு முன்னோக்கி விளைவு விசை கிடைக்கப்படுகின்றது. மேடையை கால்களால் பின்னோக்கி உதைவதன் மூலம் மேடையால் கால்களுக்கு முன்னோக்கி விளைவு விசை கிடைக்கப்படுகின்றது என்று சரி. சிம்பிளானதோட மாதிரி இருந்தா மேடைக்கும் கால்களுக்கும் இடையிலான உராய் விசையின் மூலம் எழுதினாலும் சரி. அவன் மேடை மீது ஓடும் போது அவன் மீது தாக்கும் விசைகளை தெளிவாக குறைக்க அதுக்கு ஒரு பணமும் தந்திருக்கிறான். அந்த பணத்தை வச்சுக்கூட நீ குறிச்சு காட்டணும். மேடை மீது ஓடைக்கு அவன் தாக்குற விசை. ரைட். மேடையில ஓடைக்க அவளை தாக்குற விசையின் வருமானம் குறிக்கணுமா இருந்தா அவன் எங்கால பக்கம் ஆரம்பிக்கிறானோ அங்கால பக்கம் தான் விளைவு விசை இருக்கணும். அப்ப நிலத்தை பின்னுக்கு தள்ளினா நிலம் என்ன செய்யணும்னா அவனை முன்னுக்கு தள்ளணும். அப்ப நிலத்தால் அவன் காலுக்கு வர உராய் வந்து வரணும்னா முன்னோக்கி வரணும். நிலத்தால் அவன் காலுக்கு வர வேற அவன் நிறைந்த வருமானம் பேரும் எம்ஜி. அதே நேரம் தரையால வழங்கப்படுற மரதாக்கத்தின் வருமானம் பெறுமா. இந்த மூன்று விஷயம் குறிச்சு காட்டுவோம். நிறைந்த வருமானம் பெறணும், தரையால வழங்கப்படுற மரதாக்கத்தின் வருமானம் பெறும். மரதாக்கம் எங்க வருமென்று கேட்டா காலில இருந்தா பெருமை. ஏன் ஒரு பொருளுக்கு வழங்கப்படுற மரதாக்கம் அந்த தளத்துக்கு செங்குத்தாக இருக்கணும். அந்த தளத்தை முற்ற இடத்துல மரதாக்கம் இருக்கணும். இவன் ஓடைக்கு எது முட்டுப்படும்னா அவன் கால்லாம் நிலத்தோட முட்டுப்படும். அதுலேயும் எந்த கால் கூட முட்டுப்படுமாண்டா எந்த காலை உதய போறானோ அந்த காலில் இருந்த மரதாக்கம் வரும். அப்படிலாம் நுணுக்கமா இங்க ஆன்சர் இல்லை. நீ எணி எழுதியக்கு விளக்கம் எழுதுவோம். வளமையா நாங்க ஓடைக்கு ஏதோ ஒரு காலை கட்டாயம் தூக்குவோம். உதாரணமா முன்காலை அமர்த்தி வச்சுக்கொண்டு பின்காலை தூக்கி அடுத்த கட்ட முன்னுக்கு வைக்க போற மாதிரி இருந்தா அந்த முன்கால் தான் மரதாக்கம் இருக்கு. இந்த முன்காலால தான் அடுத்த கட்டம் தள்ள போறோம். மாறி மாறி தான் தள்ளுவோம். அப்ப எந்த கால் நிலத்தோட முட்டுப்படுதோ அந்த காலில இருந்து மரதாக்கம் வந்திருக்கும். தளத்துக்கு செங்குத்தா இருக்கும் மரதாக்கம். தாக்குற விசை மேடையால காலுக்கு வர உராய் முன்னோக்கி இருக்கும். நிறைந்த வருமானம் கீழே வரும், மரதாக்கம் மேல வரும். காலில இருந்து மரதாக்கத்தை குறிச்சு காட்டுவோம். இந்த கால் தான் நிலத்தோட முட்டுப்படுது. இந்த முட்டுப்படுற இடத்துல இருந்தா மரதாக்கம் பெறுவோம். ஓகே, பி பார்ட் கேள்வியை பார்த்துக்கோள். பி பார்ட் கேள்வி. மேடையிலிருந்து விலகிய பின்னர் நீரை தொடுவதற்கு அவனுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? மேடையில இருந்து விலகியக்கு இருக்கிற கிடைவேகத்தின் வருமானம் 5 மீட்டர்/செகண்ட். உனக்கு தெரியும் பெரிய பாதையில கிடைவேகம் என்ன செய்யாது, மாறாது. அப்ப இந்த நீர்ல வந்து பட்டாலும் கிடைவேகத்திற்குரிய பெருமானம் என்ன இருக்குமாண்டா 5 மீட்டர்/செகண்ட் தான். ஆனா நிலைக்குத்து வேகத்துக்கு ஒரு பெருமானம் வந்திருக்கும், அதிகரிச்சிருக்கு. நிலைக்குத்து வேகம் கூடி இருக்கு, கிடைவேகம் மாறாது. அதே நேரம் இங்க இருந்து இங்க வாரத்துக்கு எவ்வளவு தூரம் தெரியாது. ஆனா நிலைக்குத்து வேகம் ஆரம்பத்துல இருக்கிற நிலைக்குத்து வேகத்தின் வருமானம் என்னவா இருக்க மாட்டா 0. மேடையை விட்டு விலகே கிடைக்கிற நிலைக்குத்து வேகத்துக்குரிய வருமானம் 0. கிடைவேகம் தான் இருக்குது. அப்படியே மேடையை விட்டு கிடையா விலகினா கிடைவேகத்தின் வருமானம் தான் 5 மீட்டர்/செகண்ட். நிலைக்குத்து வேகத்துக்குரிய வருமானம் என்னவா இருக்கும்? 0 இருக்கும் நிலைக்குத்து வேகம். அப்ப அவன் இங்க இருந்து கீழே விலைக்கு எவ்வளவு தூரம் நிலைக்குத்து தயங்கி இருக்கிறான்னா 7,000 சென்டிமீட்டர். அப்ப அந்த 7,000 சென்டிமீட்டர் புவியீர்ப்பு என்பது கீழே வாரத்துக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று கண்டா சரி. மேடையை விட்டு விலகிறா அவனுக்கு இருக்கிற இயக்கம் என்னவா இருக்கும்னா புவியீர்ப்பு என்பது நிலைக்குத்து இயக்கம். அதுக்குரிய ஆர்முடுகள் ஜி எவ்வளவு? 10 மீட்டர்/செகண்ட் - 2 புவியீர்ப்பு ஆர்முடுகள். அப்ப நான் டீல இருந்து நீரை தொடும் வரை கீழ் நோக்கி சமன்பாட்டை பாவிக்கிறேன். கீழ் நோக்கி எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி வர்க்கம் என்ற சமன்பாட்டை பாவிக்கலாம். ஏன் சொல்லுவா? ஏனென்றா இடப்பேச்சு தெரியும் உனக்கு. ஆரம்புகள பெருமானம் தெரியும் ஜி 10 மீட்டர்/செகண்ட் - 2. ஆரம்ப வேகம் 0 என்றதால அது அப்படி விட போறது இல்லை, நேரம் தான் காண வேணும். அப்ப இறுதி வேகம் நிலைக்குத்து வேகம் இறுதி வேகம் இல்லாத சமன்பாடு வாய்க்குவோம். இறுதி வேகம் இல்லாம அந்த சமன்பாடு மட்டும்தான் வரும். மிச்ச எல்லாத்துலயும் இறுதி வேகம் வரும். வி சமன் ஜூ ஏடியா இருந்தாலும், பி வர்க்கம் சமன் ஜூ வர்க்கம் பிளஸ் 10 இருந்தாலும், அடுத்தது எஸ் சமன் ஜூ சக விங்கள் 10 டி போட்டாலும் அதுல இறுதி வேகம் இருக்கு. இதுல மட்டும்தான் இறுதி வேகம் இருக்காது. ஏனென்றா உங்களுக்கு இப்ப இறுதி நிலைக்குத்து வேகம் தெரியாது. அப்ப இந்த சமன்பாட்டை போட்டா எவ்வளவு நேரம் மட்டும் காணலாம். நிலைக்குத்தா அடைஞ்ச இடப்பேச்சு என்னவா இருக்கும்னா 7,000 சென்டிமீட்டர். ஆரம்ப நிலைக்குத்து வேகம் 0 என்றதால ஜூட்டி அவ்வளவு 0. சமன்பாட்டை கீழ் நோக்கி பாய்க்கிறதால இது சக வேண்டிய வரும்.
அரைதர ஆண்டுகொண்ட வருமானம் புவியீர்ப்பு ஆண்டுகள் 10 நேரம் தான் இவ்வளவு மாதிரி காணவும். ஸோ ரெண்டையும் 10ஐயும் பட்டுனா எவ்வளவு 5 5ஆல கொண்டு நீங்க அளவு பிரிக்க விடு. இப்ப டி வர்க்கத்தின் வருமானம் 7,2 5 மாதிரி வரும். சுருக்கி டீயா കാണുവാ. டி வர்க்கத்தின் வருமானம் தான் 7,2 5 வரும். அப்ப டீன்ற வருமானம் எவ்வளவு மாதிரி போடுவா. 7,2 5ஆல சுருக்கினா 1 தசம் மிச்சம் 2 மிச்சம் 22க்கு 5 20 மிச்சம் 2 மிச்சம் 5 20 1 தசம் 4 4 டி வர்க்கம் தான் தரம் 1 தசம் 4 4 அப்ப டி என்ன இருக்கும் 1 தசம் 2 செகண்ட் இருக்கும். என்ன 12 12 144 அப்ப 1 தசம் 2 செகண்ட் இருக்கணும் டி. மேடையில் இருந்து விலகிய பின்னர் நீளத்துடுவதற்கு அவனுக்கு எடுக்கும் நேரம் 1 தசம் 2 செகண்ட் தரவா 1 தசம் 2 செகண்ட். பி பாட்ல 2வது கேள்வியை பார்த்து கொடுங்க. பி பாட்ல 2வது கேள்வி. பி பாட்ல 2வது கேள்வி. புள்ளி பி இருக்கும் அவன் நீர் மீது படும் புள்ளிக்கும் இடையே உள்ள கிடைத்தூரம் இது சொல்லுவான். பியில இருந்து இவ்வளவு தூரம் அது கிடை வீச்சு ஆறுண்ட மாதிரி நான் போட்டு கொடுறேன். இந்த கிடை வீச்சுக்குரிய வருமானம் தான் எவ்வளவு மாதிரி காணணும். பியில இருந்து நீர்ற படுற புள்ளிக்கான தூரம். அப்ப இதுக்கு நாங்க கிடையா எஸ் சமன் டியூட்டி என்ற சமன்பாட்டை மட்டும் பாவிச்சாலே சரி. எஸ் சமன் டியூட்டி ஹாஃப் ஏச்சி வர்க்கம் தேவையில்லை. ஏன்னா கிடையா ஆர்ந்து இருக்கு அதறிய பாதையில. அப்ப கிடையா எஸ் சமன் டியூட்டி பிளஸ் ஹாஃப் ஏச்சி வர்க்கம் பாவிச்சா ஏ இல்லைன்றதால ஆர்ந்து கொண்ட பிரமாணம் 0 பண்ணதால ஹாஃப் ஏச்சி வர்க்கம் அவ்வளவு 0 தான் இருக்கு. அது இருந்த போட தேவையில்லை. எஸ் இந்த வருமானம் தான் காண வேணுமா. ஆரம்ப கிடைவகத்தின் வருமானம் 5 மீட்டர் per செகண்ட் அது மாற போறது இல்லை. கடைசி மட்டும் 5ஆ தான் இருக்க போது. நேரம் 1 தசம் 2 செகண்ட். இப்ப கண்டனா நேரம் 1 தசம் 2 செகண்ட். இங்கே இருந்து இங்க வாரத்துக்கான நேரம் 1 தசம் 2 செகண்ட். அந்த 1 தசம் 2 செகண்டுக்குள்ள கிடையா போன தூரம் தான் காண வேணும். கிடைவகத்தை பயன்படுத்தி எவ்வளவு வரும் I12 60. அப்ப I12 60 தசம் குத்தியில வேணும் 6 மீட்டர் மாதிரி வரும். சரியா கிடை வீச்சு 6 மீட்டர். எங்க இருந்து பியில இருந்து வார தூரமே 6 மீட்டர் மாதிரி வரும் கிடை வீச்சு. பி பாட்ல 3வது கேள்வியை பார்த்துக்கொள். இது 2வது கேள்வி பியில. பி பாட்ல 3வது கேள்வி. அவன் பொழியும்போது அவன் மீது தாக்கும் விசை அல்லது விசைகளை தெளிவாக குறிக்க இங்கு தரப்பட்டுள்ள வரைபடம் அவன் விடைத்தாளின் நோக்கத்துக்காக பெரிய செய்யலாம். வழியினூடாக விளைவிக்க அவனுக்கு என்னென்ன விசை மட்டும் பெருமண்டா வழித்திரையை புறக்கணிக்க சொல்லியாச்சு. இப்ப வழித்திரையை புறக்கணிக்க சொன்னா வழித்திரை விசை வர தேவையில் வழியால விளைவிக்க எந்த விசை மட்டும் பெறும் அவற்றை நிறைந்த பெருமானம் மட்டும்தான் பெறும். மனதாக்கம் உராய் விசை எல்லாம் இருக்க போறதில்லை. வழியில விளைவிக்க தாக்குற விசை என்று சொன்னா நிறைந்த பெருமானம் மட்டும். வழித்தடை இல்லைன்றதால நிறைய மட்டும் குடிச்சுக்காருனா சரி. வழித்தடை இல்லைன்றதால நிறைந்த பெருமானம் மட்டும் குடிச்சா சரி. சரியா வழித்தெரிய குடிக்க தேவையில்லை. ஸோ எம்ஜியை மட்டும் நீ அதை கிளை குத்தா கீழ் நோய் குடிக்கும். நிறைய எப்பயும் கீழ் நோக்கி தான் இருக்கு. நிறைந்த பெருமானம் எப்பயும் தரையை நோக்கி பூமியை நோக்கி தான் நிறைய இருக்கு. சி பாட் சி பாட்டை பார்த்துக்கொள். சி பாட் தொடக்கம் சீரிலிருந்து நீரை தொடும் வரைக்கும் மாணவனின் வேகத்தின் கிடைக்கூறுக்கு உரிய வேக நேர வரைவை வரைக. கிடைவேகம் நேரத்தோட மாறுபடுற வரைவைதான் கிடைச்சு வைக்கப்பட்டிருக்குது முழுமையா. எங்கே இருந்து ஓட தொடங்கினத்திலிருந்து நீர தொடும் வரை கிடைவேகம் நேரத்தோட மாறுபடுற வரைவு. இங்கே இருந்து விடத்தின் பெற மட்டும் அந்த வேகத்தின் பிரமாணம் மாற போறது இல்லை. சாரி பியில இருந்து நீர துணி வரைக்கும் கிடைவேகத்தின் பிரமாணம் மாறாது. நிறைய பல கிடைவேகம் மாறா. இல்லை குத்துவகம் தான் குறைஞ்சு கூட வேணும். அதுக்கு மேலே இருந்து கீழே வந்தா இல்லை குத்துவகத்துக்கு நடக்கணும் கூட வேணும். புவியீர் பார்வையால கூடிக்கினே வேணும். சீல இருந்து டிக்கு வரைக்க ஆறுமுகங்கள் இருக்கிறதால இந்த வேகத்தின் வருமானம் 0 5 வருமானத்துக்கு கூடுதல். வேகத்தின் வருமானம் கூடுதலா இருந்தா வரைவு என்ன வேணும் ஆரம்பத்துல 0
சியில இருந்து டிக்கு வரைக்கும் வேகம் கூட வேணும். ஒன்றில் நேர்கோடா கூடலாம், அல்லது வளைகோடா கூடலாம், அல்லது படுத்திரம் குறைய மேல் கூடலாம். எப்படி கூடுகின்றதை தீர்மானிக்க போறது வரவேண்ட படுத்திறன். இங்க வரவேண்ட படுத்திறன் என்ன வேற போகணும், ஆர்முடுகள். சரியா, வேக நேர வரவேற்கக்கூடிய படுத்திறன் ஆர்முடுகள். இங்க இருந்து இங்க வரை மட்டும் இந்த ஆர்முடுகள பெருமானம் மாறாது. எவ்வளவு பெருமானம்? 10.5 மீட்டர் செகண்ட் மைனஸ் சியில இருந்து டி வரை. அப்ப ஆர்முடுகள பெருமானம் மாறாது, படித்திறன் மாறாத நேர்கோட்டு வரைவே வரும். சரியா, படித்திறன் மாறாத நேர்கோட்டு வரைவு கிடைவேகம் தான். ஆனா இவ்விடத்திலே இருந்து இவ்விடம் பெற மட்டும் அந்த கிடைவேகத்தின் பெருமானம் அதிகரிக்கும். ஆர்முகள் மாறாட்டி படித்திறன் மாறப்படாது. எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும் மட்டும் கண்டனம். எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும்? சியில இருந்து டிக்கு வரைக்கும் எடுக்கிற நேரத்தின் வருமானம் தான் 2 செகண்ட். எவ்வளவு வேகம் பெற்றிருக்கிறான்னு சொன்னா 5 மீட்டர்/செகண்ட் வேகத்தை பெற்றிருக்கிறான். 5 மீட்டர்/செகண்ட். இனி இங்க இருந்து விடத்துக்கு வரைக்கும் கிடைவேகம் என்ன செய்யாது? மாறாது. கிடைவேகம் மாறாது, இலக்குத்து வேகம் தான் மாறும், கிடைவேகம் மாறாது. அது எவ்வளவு நேரம் விரப்போம்னு சொன்னா மொத்தம் 1.2 செகண்ட். இங்க இருந்து இங்க வரைக்கும் எடுக்கிற நேரம் 1.2. ஆனா ஆரம்பத்துல 2 போயிட்டுதான் இருந்தா 1.2 2ஓட கூட்டினா எவ்வளவு வரும்? 3.2. சரியா, 3.2 மட்டும் அந்த விரைவை பிரி காட்டவும். கிடை வேகம் நேரத்தோட மாறுபடுற விரைவு. இவ்வளவு நீ அளவடியோட பிரிக்கானா சரி. இதுல வர இந்த முக்கோண பிறப்பு என்ன வேற கூட சொல்லுவா? இந்த முக்கோண பிறப்பு வெளியில இல்ல, ஆனா சொல்லுவா இந்த முக்கோண பிறப்பு எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்கும்னா சியில இருந்து டி வரும் வரைக்குமான தூரம் இருக்கும். எவ்வளவு அது? 5 மீட்டர். இந்த முக்கோண பிறப்பு என்ன இருக்கும்னா 5 மீட்டர். சரியா, இந்த முக்கோண பிறப்பு. இந்த செவ்வக பிறப்பு எவ்வளவு இருக்கும்னு பார்த்தா அது கிடை பேச்சு தான் தெரியும். இந்த கிடைவேகத்துக்கான விரைவுகள்னா கிடை பேச்சியா இருக்கு. இலைக்குத்து வேகத்துக்கான விரைவுகள்னா தான் இலைக்குத்திர பேச்சியா இருக்கும். அப்ப இதுல இருந்து இவ்வளவு தூரமா இருக்கணும். அந்த செவ்வக பிறப்பு எவ்வளவு வருது? 6 மீட்டரா இருக்கும். கிடைவேகத்துக்குரிய விரைவுகள்னா கிடை பேச்சு வரும். ரைட். இப்ப டீப் பார்ட் கேள்வியை பார்த்துக்கோ. டீப் பார்ட் கேள்வி. டீப் பார்ட் கேள்விக்கு விடைய போடுங்க. டீப் பார்ட். மாணவன் மேடையிலிருந்து 1.25 மீட்டர் நிலைக்குத்து தூரத்துக்கு விழுந்திருக்கும் போது அவனுடைய கனநிலை வேகக்காவி வியின் திசை உருவில் காணப்படுகின்றது. 1.25 மீட்டர் தூரம் சொன்னா நிதியை கருதுறேன். இதுல வார இந்த விலையில் வேகத்துல வருமானம் தான் படத்துல காட்டப்பட்டிருக்கு பாருங்க, வி என மாதிரி. இந்த இடத்துல இருக்கேக்கு கிடை வேகத்தின் வருமானம் இருக்கணும், நிலைக்குத்து வேகத்தின் வருமானம் இருக்கணும் இல்லை. கிடை வேகம் என்ன இருக்கும்னா அது மாறாது. கிடை வேகத்தின் வருமானம் ஆரம்பத்துல என்ன வேகம் இருக்குதோ இங்கேயும் அதே வேகம் தான் இருக்கணும், 5 மீட்டர்/செகண்ட் இருக்கணும். ஆனா நிலைக்குத்து வேகத்தின் வருமானம் என்ன செஞ்சிருக்கும்னா அதிகரிச்சிருக்கு. அந்த நிலைக்குத்து வேகத்தின் வருமானத்தை நான் போட்டுக்கொள்றேன் பி டேஷ். நிலைக்குத்து வேகம் அதிகரிச்சிருக்கும். அந்த 2 வேகத்தின்றையும் விளையில் பிரமாணம் தான் இப்ப சொல்லப்பட்ட வி. 2 வேகத்தின்றையும் விளையில் பிரமாணம் தான் இங்க காட்டப்பட்டிருக்கிற வி. அந்த காட்டப்பட்டிருக்கிற வின்ற பிரமாணம் தான் உங்களுக்கு எவ்வளவு வேற கேட்கப்பட்டிருக்கு. இடைவேகம் தெரியும். நிலைக்குத்து வேகத்தை காணுவீங்களா இருந்தா இந்த வேகம் விய காணலாம். நிலைக்குத்து வேகத்தை காண்றதுக்கு எவ்வளவு தூரம் அவன் கீழே இறங்கியிருக்கிறான்னு சொன்னா 7.2 மீட்டர்ல இருந்து 1.25 மீட்டர் வரும் கீழே வந்திருக்கிறான். 1.25 மீட்டர். அந்த 1.25 மீட்டர் தூரம் கீழே விழுந்திருக்க என்ன வேகம் என்று காணணும்? நிலைக்குத்து வேகம். தூரம் தெரியும், நிலைக்குத்து வேகம் காணணும். ஆரம்ப நிலைக்குத்து வேகம் 0. அப்ப ஆரம்ப நிலைக்குத்து வேகம் 0 இருந்தா இறுதி வேகம் தான் காணணும். நேரம் இல்லா சமன்பாட்டை பாவிக்கணும் நிலைக்குத்தா. அப்ப நிலைக்குத்தா நேரம் இல்லா சமன்பாடு எது வரும்? பி வர்க்கம் சமன் ஜு வர்க்கம் பிளஸ் 10ds என்ற சமன்பாட்டை பாவிச்சா இப்ப நிலைக்குத்து வேகம் தான் காணணும் பி டேஸ் வர்க்கம். ஆரம்ப நிலைக்குத்து வேகம் 0. கீழ் நோக்கி சமன்பாட்டை பாவிச்சா பிளஸ் வரும். 2 தர ஆர்ந்து கொண்ட பிரமாணம் புவியை பரவல் 10 1.25 மீட்டர் தூரம் விழுந்திருக்கேக்கா நிலைக்குத்து வேகம் பார்க்கணும்.
1.25 மீட்டர் தூரம் விழுந்திருக்கேக்கு இன்னைக்கு தூரம் விளையாடுதான் ஆகணும். 1.25 10ஆல பெருக்கினா 12.5, 12.5 2ஆல பெருக்கினா 25. அப்ப வி டேஷ் வர்க்கത്തിന്റെ வருமானம் 25 மாதிரி வரும். அப்ப வி டேஷிന്റെ வருமானம் உண்டா √25 சுருக்கக்கூடிய மாதிரி தான் வருமானம் வரும். இப்ப வி டேஷிന്റെ வருமானம் 5 மீட்டர் செகண்ட் -1 இருக்கணும் வி டேஷ் நிலை குத்து வேகம். ஆனா நிலை குத்து வேகம் இல்லை. இப்ப கேள்வி விலையில் வேகம் தான் கேள்வி. நிலைக்குத்து வேகம் 5, கிடை வேகம் 5. அப்ப நீ இப்ப இதுல வர விலையில் வேகம் காணணும். வளமையா காவி முக்கோணி கீறுற மாதிரி நிலைக்குத்து வேகத்தின் வருமானம் பாருங்க 5, கிடை வேகத்தின் வருமானம் தொடர்ச்சியாக்குன்னா அதுவும் 5. தொடக்கத்தை முடிவை முனைக்கிற மாதிரி தான் விலையில் வேகம் வந்திருக்கும். அந்த விலையில் வேகம் தான் நாங்க காணணும் வி. அதே நேரம் இந்த விலையில் வேகத்துக்கும் நிலைக்குத்து வேகத்துக்கும் இடைப்பட்ட கோணமும் காணணும் டீட்டா. விலையில் வேகத்துக்கும் நிலைக்குத்து வேகத்துக்கும் இடைப்பட்ட கோணத்தின் வருமானமும் டீட்டா காணணும் ஓலாண்ட மாதிரி. ரைட். அப்ப இதுல வர இந்த வேகம் காண்றதுக்கு பைதகரஸ் தேற்றத்தை பாவிக்க வி எடுக்கலாம். அப்ப வியின் பிரமாணம் உருட்டுக்குள்ள 5 வர்க்கம் சக 5 வர்க்கம் வரும். சரியா, ஒன்றுக்கொண்டு செங்குத்தா இருந்தா பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி விலையில் வேகத்தை காணலாம். அப்ப 5 வர்க்கம் 25, இது 5 வர்க்கம் 25. அப்ப வியின் பிரமாணம் √50 மாதிரி போடலாம் இல்லை. √50 25 2 பிரிச்சு எழுதினா 25 வெளியெடுத்து 5. அப்ப 5√2 மீட்டர் செகண்ட் -1 இருக்கணும் விலையில் வேகம். சரியா, 5√2 மீட்டர் செகண்ட் -1 விலையில் வேகம். ஆனா நீங்க வளமையா ஃபைனல் பேப்பர்ல கொடுக்குற விடையெல்லாம் ரூட்ல வச்சு கொடுக்கிறாரு. சுருக்கின விடையை கொடுக்க வேணும். √2க்கு எல்லாம் மண்டலமான வருமானம் தெரிஞ்சிருக்க வேணும் சுருக்குற ஈசி. அப்ப இதுக்குரிய விலையில் வேகத்தின் வருமானம் வி 5 தர √2 வருமானம் 1.41. எவ்வளவு வரும்? I1 5, I4 20, I1 5, 5 2 7. அப்ப 7.05 மீட்டர் செகண்ட் -1 விலையில் வேகம். சரியா, விலையில் வேகம் 7.05 இருக்கும். √2க்குரிய வருமானம் 1.41 போடுவோம். அடுத்தது விலையில் வேகத்துக்கும் நிலைக்குத்து வேகத்துக்கும் விடப்பட்ட இந்த கோணம் டீட்டா காணவனம். இந்த டீட்டா காண்றதுக்கு என்ன போடலாம்டா டான் டீட்டாவை பிரதியிடலாம். டான் டீட்டா. சரியா, அந்த டீட்டா காண்றதுக்கு டான் டீட்டாவை பிரதியிட்டா டான் டீட்டா எதிர்ப்பக்கம் 5 கீழ் அயற்பக்கம் 5 வரும். எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் 5 கீழ் 5. சோ டான் டீட்டான்ற பிரமாணம் எவ்வளவு இருக்கும்னு சொன்னா 1. அப்ப டீட்டா என்ன இருக்கணும் 45 வாய் இறக்கணும். டான் டீட்டா 1 இருந்தா டீட்டான்ற பிரமாணம் 45 வாகை. அதுல வர விலையில் வேகத்தின் பிரமாணமும் காணணும். XY இடையே உள்ள கோணத்தையும் காணணும். அந்த கோணத்தின் வருமானம் தான் 45 வாகை. தருவா டி பார்ட்ல முதலாக வெள்ளி. டி பார்ட்ல 3வது வெள்ளி. இக்கணத்தில் அவனுடைய இயக்கம் ஒரு புள்ளி ஓவை சுற்றியுள்ள ஒரு வட்ட இயக்கத்தின் பகுதியாக கருதப்படலாம். இக்கணத்தில் அவனுடைய மைய நாட்டு ஆரம்பிடுது. அப்ப அதுல அந்த இடத்துல அவன் விழுந்து கொண்டிருக்கே இந்த மாதிரி விளையக்கு அதை நான் ஒரு துணிக்கையா கருதி கொண்டா அவனுக்கு கீழ் நோக்கி இருக்கிற ஆரம்புகள வருமானம் ஜி புவியீர்ப்பு ஆரம்புகள். அந்த ஜியின் பிரிச்ச கூடுதா என்ன இருக்கும்னா மைய நாட்டு ஆரம்புல கொடுக்கும். சரியா, மையத்தை நோக்கி வர ஆரம்புல கொடுக்கும். அந்த மையத்தை நோக்கி இருக்கிற ஆரம்புல வருமானம் தான் உள்ள வரை கேட்கப்பட்டிருக்கு. இல்லை குத்தான் ஜி இருக்கும், அது என்ன பிரிச்ச ஊர். இப்ப இதுல வர இது தொடலி வேகம் அந்த பிரமாணம் தான் வி. இந்த விக்கும் ஜிக்கும் இடைப்பட்ட கோணம் தான் இப்ப கண்டனாங்க டீட்டா 45 வாகை. அவ இந்த ஜிய கோணத்தை விட்டு விலத்தி பிரிச்சா ஜி சைன் டீட்டாண்டு வரும். அந்த ஜி சைன் டீட்டாண்ட பெருமானம் தான் என்னவா இருக்கும்னா மைய நாட்டு ஆர்முலா இருக்கு. இங்க வர மைய நாட்டு ஆர்முல கொடுத்துரும். சரியா, ஜி சைன் டீட்டான பெருமானம் தான் மைய நாட்டு ஆர்முடுகள். ஸோ ஆர்முகண்ட பெருமானம் மைய நாட்டு ஆர்முடுகள் ஜியின் பெருமானம் 10,
தீட்டான பிரமாணம் தான் இப்ப கண்டனாங்க சைன் 45 வகையா இருக்கு. தீட்டா கண்டனாங்க 45, அப்ப சைன் தீட்டாண்ட சைன் 45. அப்ப 10 இன்டு சைன் 45க்குரிய பிரமாணம் 1/√. சைன் 45க்கு 1/√2. இந்த √2 பிரமாணத்தை இல்லாம செய்யறதுக்கு என்ன செய்யலாம்டா, மேலையும் √2 பெருக்கி கீழையும் √2 பெருக்கி வேலை இந்த 10ஆம் ஆண்டுல. √2 × √2 எவ்வளவு வேண்டாம் 2. √2 × √2 2. அப்ப அந்த 2ஐயும் 10ஐயும் பட்டினா 5 என்ன மாதிரி வரும். சோ 5√2 மீட்டர் செகண்ட் -2 இருக்கணும் ஆரம்பக்கூடிய பிரமாணம். 5√2 மீட்டர் செகண்ட் -2. 5√2 என்ற பிரமாணத்தை சுருக்கி எடுப்பியா இருந்தா ஆரம்பு கொண்ட பிரமாணம் எவ்வளவு வேண்ட மாதிரி வரும். ஏற்கனவே இதே 5√2 சுருக்கி தான் பிரமாணம் போடணும். எவ்வளவு 7.05. அப்ப அந்த ஆரம்பு கொண்ட பிரமாணமும் 7.05 மீட்டர் செகண்ட் -2 இருக்கணும் மைய நாட்டு ஆரம்புகள். 7.05 மீட்டர் செகண்ட் -2 மைய நாட்டு ஆரம்புகள். டி பாத்துல 3வது கேள்வியை பார்த்துக்கொள்ளும். 3வது கேள்வி. இது நிறுத்த வட்டத்தின் ஆரிய கணிக்க அவன் சொன்ன வட்டம்ன்றது இது ஒரு வட்ட இயக்கமா கருதி வைக்க அந்த வட்டப்பாதையின் ஆரண்ட பிரமாணம் ஓதான் மையமானத்தா வட்டப்பாதைக்கு ஒரு ஆரை இருக்கு. அந்த ஆரண்ட பிரமாணம் கேட்கப்பட்டிருக்கு. நாங்க பிறகு சாய்ப்பம் பின்னுக்கு வட்ட மைய நாட்டு ஆரம்புகளுக்கான கோவை ஏ சமன் வி வர்க்கத்தின் கீழ் ஆரண்ட வர்க்க கேட்கலாம். மைய நாட்டு ஆரம்புகளுக்கான கோவை தொடரிக்கதியின் வர்க்கத்தின் கீழ் வி வர்க்கத்தின் கீழ் இப்ப இந்த மைய நாட்டு ஆரம்புகளுக்குரிய பிரமாணம் தான் கண்டனா 5√2. அந்த மைய நாட்டு ஆரம்புகளுக்குரிய பிரமாணம் தான் என்ன பண்ணலாம்டா 5√2. வி வர்க்கத்தின் பிரமாணமும் இப்ப கண்டனாங்க சொன்னா அதுக்கு 5√2. அப்ப 5√2 முழுவதின் வர்க்கம் சரியா. 5√2 முழுவதின் வர்க்கம் அதன் கீழ் 6 வரும். 5√2 முழுவதின் வர்க்கம் அதன் கீழ் 6. இப்ப இதுல இருக்கிற ஒரு 5√2 இதுல இருக்கிற ஒரு 5√2 மட்டுப்பட்டா அந்த வட்டத்தின் ஆரையும் என்ன இருக்கும்டா 5√2 மீட்டர் இருக்கும். அந்த வட்டத்துக்குரிய ஆரையும் 5√2 மீட்டர். 5√2க்குரிய பிரமாணம் தான் ஏற்கனவே முதலே சுருக்கி வச்சிருக்கிறோம். எவ்வளவு 7.05. அப்ப அந்த வட்டத்தின் ஆரண்ட பிரமாணம் எவ்வளவு இருக்கணும் 7.05 மீட்டர் இருக்கணும். அந்த வட்ட பாதைக்குரிய ஆரையும் மைய நாட்டு ஆரம்புகளுக்கான ஓவி வர்க்கத்தின் ஆற போட்டா வீண்ட பிரமாணம் தான் முதலே கண்டுட்டா 5√2. ஆனா 5√2க்கு வர்க்கம் பெறணும். மைய நாட்டு ஆரம்புகளும் 5√2. அப்போ ஒரு 5√2 ஒரு 5√2 மட்டுப்படமா இருந்தா ஆற 5√2 மீட்டர் ரெண்டே வரும். 5√2 மீட்டர் சொன்னா சுருக்கின எவ்வளவு வரும் 7.05 கண்டலாங்க இல்லை. அது நேரடியா போடலாம் சுருக்கி கொண்டு தேவை. 7.05 மீட்டர். 2002ஆம் ஆண்டு எஸ்ஏ களி அதுக்கு முடிஞ்சது. 97ஆம் ஆண்டு எஸ்ஏ களி 2002ஆம் ஆண்டு எஸ்ஏ களியும் பார்த்துருக்கலாம். நீ அடுத்த கிளாஸ் வரைக்கும் 2004ஆம் ஆண்டுக்குரிய எஸ்ஏ களியை செய்து பார்த்துக்கொண்டு வா. சரி, ஒரு ராக்கெட் சம்பந்தமான கேள்வி, ராக்கெட் மேல போற சம்பந்தமான கேள்வி 2003ஆம் ஆண்டும் 2004ஆம் ஆண்டும் 10 டேஸையும் செய்து பார்த்து கொண்டு வா. நாளையா கிளாஸ் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம்.